படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ராமாவில் விடாது இந்த படம், ட்ராமாவில் விடாது. எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட என்ன ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பாக தான் போய் பார்த்துடுவேன். ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு சில படங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்பில்? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கணும், நிம்மதியாக இருக்கிறோம், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவர் 7 பொம்பளை வச்சுருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ணுற, விட்றா என்ன விடு, நான் அப்படி இருக்கேன், இல்லை நான் குவைட்டாக இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேறேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பாக எழுதுவாங்க, அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்தி நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிக்கை தான் வாங்குகிறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது. எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில்? பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனாக இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே. கேட்டால் மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டான். எவ்வளோ கொலை! முந்தியாவது அந்த பத்திரிக்கையில் 2-3 கொலை தான் வரும், இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை, அதில் நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்கள், பெருசாக எழுதுங்க, நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வளவளன்னு போகிறது. எதுக்கு இது? வளவளன்னு போனான்னா வளவளன்னு போனான், அவன் எடுத்தது அவ்வளோதான். முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் சொல்கிற கதை தான். நான் எப்போ அதை சொல்லுவேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையே சார், நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆகிடுச்சில்ல, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்ததை பாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் ஒரே காம்பவுண்டில் 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருக்குது, போயிடுச்சு. நான் தெரியாதனமாக கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதுக்காக கேட்டேன். இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? வெல்லிங்டனை இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்ணுறது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட். இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்துட்டோம். இப்படியே தான் நான் தான் பேப்பரை பார்க்குறேண்ணே. பரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சிங்க. பிரமாதமாக போகுதுண்ணே நம்ம படம், வெற்றிகரமான 3ஆவது நாள்னு சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாளில் போய் இப்போ வெற்றிகரமான 3ஆவது நாள், 3ஆவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்தில் நல்லது தான், நமக்கு பக்குன்னு இல்லாமல் 3ஆவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம், சக்ஸஸ் ஆகிடுச்சுடா படம், எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தயவுசெய்து நீங்கள், நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை, பட் நல்லது செய்கிறதுக்காக கேட்குறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க, சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்டை புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்குறேன், நான் நடிகனாக இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு.
இந்த படம் ஓடணும். ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன். பட் ஓடணும். ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதனால் ஒரு 100 நாள் 50 நாள் ஒன்று 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான். ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே. அதனால் எங்கள் குடும்பம் வாழ நீங்களாம் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயே போக முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க. டிவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே ஒழிய, அப்போ போய் கேட்டு பாருங்க, சார் இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டோம் சினிமாக்காரனுக்கு. ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து சினிமாவை வாழ விடுங்கள். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்ததுப்பா ட்ரைலர்னு சொல்ல கற்றுக்குங்க. முதல்ல அது இருக்கு, ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, அது இந்த இடத்து ஃபுல் படத்தை பாரியா, பார்த்துட்டு சொல்லியா. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்கள். நான் தான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்தில் இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது. தேட்டரில் போய் பார்த்தா பிசாசெல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்தது, எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக சொல்கிறேன். இந்த புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார். அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் புதுமையாக எடுப்பார். இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில், நல்லா இருந்ததுப்பா. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. முதல்ல இந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, உனக்கு இஷ்டத்துக்கு வச்சுருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழில் வைக்கணும். தமிழில் வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியா. இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம், இல்லை தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும். இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா பண்ணி டைரக்ட் பண்ணப்பான்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம்னா இந்த கஷ்டம், பல கஷ்டத்தை சொல்லவில்லை. அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.